Good morning, 9th standard students. Today in your English class, we are going to see unit number 7, Prose, a birthday letter written by Jawaharlal Nehru. ஸோ பர்த்டே லெட்டர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பர்த்டே அன்னைக்கு ஒருத்தருக்கு எழுதுகிற லெட்டர் தான் இது. ஸோ இந்த ப்ரோஸ் லெசனில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவரோட டாட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஆன் ஹர் பர்த்டே. ஸோ அந்த லெட்டரில் எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த லெசன். So before getting into the lesson, we'll complete a small warm-up exercise. Have you ever received a personal letter from your friends or relatives? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தோ ஒரு பர்சனல் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருந்துச்சுன்னா யார்கிட்டேருந்து வந்தது, என்ன அதில் எழுதியிருந்தாங்க? ஸோ அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு பர்சனல் லெட்டர் எழுதியிருக்கீங்களா? அப்படி எழுதியிருக்கீங்கன்னா யாருக்கு எழுதியிருக்கீங்க? about what, எதை பற்றி எழுதியிருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல் லெட்டர்ஸ் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். அதில் இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் தான் பர்சனல் லெட்டர்ஸ் வரும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே பர்சனல் லெட்டர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான லெட்டர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வில் கெட் இன் டு த லெசன். It was the summer of 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indra, who was in Missouri at that time. In his letters, he speaks to his daughter on a wide range of topics including languages, trade, history, geography, science, epics and evolution. So 1928ல சம்மர் சீசனில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவரோட டாட்டர் இந்திராவுக்கு வந்து லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தார். இந்திரா வந்து அப்போ முசூரியில் இருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து அவர் வந்து ஜெயிலில் இருந்தபோது தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்தார். அவர் வந்து அவரோட லெட்டர்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸில் வந்து நிறைய எஸ்ஸேஸ் மாதிரி அவரோட டாட்டருக்கு எழுதுவார். அது என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், இது எல்லா பற்றியும் அவரோட லெட்டர்ஸில் அவர் கவர் பண்ணியிருப்பார். When Indra was about to turn 13 in 1930, Nehru started sending her more detailed letters. These letters contained his understanding of the world which he wanted to further impart to his daughter. ஸோ 1930ல் இந்திராவுக்கு 13 வயசு ஆக போகுது. அப்போ வந்து அவர் இன்னும் கூட கொஞ்சம் எலாபரேட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக பெரிய பெரிய லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தார். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாரு அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதை வந்து தன்னோட டாட்டருக்கு வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினார். Even while he was in prison, he wanted to make sure that his child is not devoid of her father's teachings. Over the next 4 years, Nehru continuously wrote to his daughter from prison and his words are still inspiring. ஸோ அவர் வந்து ப்ரிசனில் இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போதும் கூட தன்னோட குழந்தைக்கு வந்து தந்தையுடைய அந்த டீச்சிங்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் கண்டினியூஸாக வந்து அவரோட டாட்டருக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதிட்டே இருந்தார். அண்ட் அந்த லெட்டர்ஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. The letters written by Nehru from the various prisons in British India to his daughter Indra were published in 1942 as a book called Glimpses of World History. It is a collection of 196 letters on world history. ஸோ நேரு அவர்கள் வந்து அவரோட டாட்டருக்கு எழுதின அந்த லெட்டர்ஸ் வந்து நிறைய ஜெயிலில் அவர் இருக்கும்போது, பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் அவர் நிறைய ஜெயிலில் நிறைய சுதந்திரத்துக்காக போராட்டம் செஞ்ச போது அவர் ஜெயிலில் இருக்கும்போது எழுதினது. இது எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனாக ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணாங்க 1942ல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 196 லெட்டர்ஸோட கலெக்ஷன் ஆன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு 196 லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான். அந்த புக்கோட பேர் வந்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. Now read the letter from Jawaharlal Nehru to his daughter Indra. ஸோ இதுதான் அந்த லெட்டர் அவர் எழுதின ஒரு சாம்பிள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. Let's get into this. Central Prison, Naini, October 26, 1930. My dear Indra, on your birthday you have been in the habit of receiving presents and good wishes. Good wishes you will still have in full measure, but what present can I send you from Naini prison? My presents cannot be very material or solid. They can be of the mind and spirit, things that even the high walls of prison cannot stop.
ஸோ என்ன எழுதுறாரு அவர் சென்ட்ரல் பிரிசன்ல ஒரு டாட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட பர்த்டே அன்னைக்கு நீ வந்து நிறைய ப்ரெசன்ட்ஸ் அண்ட் குட் விஷஸ் எல்லாம் உனக்கு கிடைக்குமா, ஆனால் வந்து எல்லா குட் விஷஸும் வந்து உனக்கு இப்போவும் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரிசனில் இருந்துட்டு நான் உனக்கு என்ன ப்ரெசன்ட் ஆர் கிஃப்ட் அனுப்ப முடியும்? என்னோட ப்ரெசன்ட் வந்து ஒரு சாலிடாக ஒரு மெட்டீரியலாக இருக்காது. என்னோட ப்ரெசன்ட் எல்லாமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மூளைக்கு ப்ரெசன்ட் மாதிரி தான் என்னோட ப்ரெசன்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இந்த பெரிய பெரிய வால்ஸ் இருக்கிற இந்த ப்ரிசன் வால்ஸ் கூட வந்து என்னோட அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ப்ரெசன்ட் தான் நான் உனக்கு இந்த பர்த்டேக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. You know, sweetheart, how I dislike sermonizing and doling out good advice. I have always thought that the best way to find out what is right and what is not right, what should be done and what should not be done, is not by giving a sermon, but by talking and discussing, and out of discussion sometimes a little bit of truth comes out. I have liked my talks with you, and we have discussed many things, but the world is wide, and beyond our world lie other wonderful and mysterious worlds. None of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. ஸோ இதில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு அட்வைஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லெக்சர் மாதிரி கொடுக்கறது வந்து சுத்தமாக பிடிக்காது. எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு, சர்மன்னா சொற்பொழிவு, இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு கொடுக்கறதுனால மட்டும் வந்து நடக்காது. அது வந்து டிஸ்கஷன்ல தான் நடக்கும். அதாவது 2 பேர் வந்து ஒரு டாபிக்கை பற்றி நிறைய பேசும்போது தான் அது வந்து நடக்கும். அப்போதான் வந்து உண்மைகளும் வெளியே வரும். ஸோ உன் கூட எனக்கு நான் பேசின அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. அதை பற்றி நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு, இந்த உலகம் ரொம்ப பெருசு. அண்ட் இந்த உலகத்தையும் தாண்டி நிறைய வந்து வண்டர்ஃபுல்லான ரொம்ப மிஸ்டீரியஸான வேர்ல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே வந்து நம்ம இமேஜினேஷனை பற்றி நம்ம வந்து போராகவே இருக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சே இருக்காது. ஸோ நம்மளோட லேர்னிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட லேர்னிங் வந்து என்றைக்குமே நம்மளை போரிங்காக ஆக்காது. அது வந்து நம்மளை ரொம்பவே வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. But what am I to do then? A letter can hardly take the place of a talk. At best, it is a one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over, as if we really were having a talk. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறது, நான் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் நேரில் இல்லை. ஸோ நான் வந்து இந்த லெட்டர் தான் உன்னால் எழுத முடியும். இந்த லெட்டர் வந்து ஒரு டாக் மாதிரி இருக்காது, ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு சைடாக வர ஒரு மோனோலாக் மாதிரி தான். அதாவது லெட்டர்ன்றது ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் வந்து கொடுக்கும். இது வந்து 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற அந்த டிஸ்கஷன் மாதிரி வராது. ஆனாலும் நான் என்ன செய்யறது, எனக்கு வேற வழி இல்லை. ஸோ நீ வந்து என்ன பண்ணுனா, இந்த லெட்டரை வந்து படிக்கும் போது நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி நீ இதை இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. In history, we read of great periods in the life of nations, of great men and women. Do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc and how your ambition was to be something like her? Ordinary men and women are not usually heroic. They think of their bread and butter, of their children, of their household worries and the like. But a time comes when a whole people become interested in a great cause. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து இந்த லெட்டரில் எழுதுகிறாரு. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து நிறைய நாட்டோட லைஃப்பை பற்றி படிக்கும்போது நம்ம வந்து சாதனைகள் புரிந்த பெரிய பெரிய ஆண்கள் பெண்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, நீ வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற அந்த பெண்ணோட அந்த ஸ்டோரியை படிக்கும்போது நீ எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்த. ஸோ உன்னோட ஆம்பிஷனும் வந்து அவங்கள மாதிரி ஆகணுன்றதா இருந்தது. ஸோ சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ வந்து ஒரு ஹீரோயிக்காக இருக்க மாட்டாங்க. லைஃப்பில் வந்து சாதனைகள் புரிய மாட்டாங்க. அவங்க வந்து தன்னோட அன்றாட வாழ்க்கை பத்திர எப்படி சம்பாதிக்கிறது, அவங்க குழந்தைங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது, வீட்டு வேலைகளெல்லாம் எப்படி செய்யுது, இதுதான் அவங்களோட மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல எழுதியிருக்காரு.
then history helps even simple, ordinary men and women to become heroes. Great leaders have something in them which inspires a whole people and makes them to do great deeds. In India, a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. He has helped to make the starving, the poor, and the oppressed free and happy. ஸோ இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி அதாவது நம்மளோட வரலாறுல இருந்த சாதனை புரிந்த ஆண்கள் பெண்கள் இவங்களை பற்றிலாம் நம்ம படிக்கும் போது சாதாரண ஆண்கள் பெண்கள் கூட வந்து ஒரு ஹீரோயிக்கா ஆகுறாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ் அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும், அவங்க செய்யற விஷயத்த நம்மளும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் வந்து அந்த பெரிய தலைவர்களோட அந்த ஒரு கேரக்டர். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் லீடர், ரொம்ப ரொம்ப அன்பு மிக்கவர், எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர், எல்லா மக்களையும் வந்து தன்னை நோக்கி ஈர்த்தவர். அவரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் அவரோட சாக்ரிஃபைஸ்னால அவரை நோக்கி ஈர்த்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போராட்டங்களை வந்து அவர் வந்து கையெடுத்தாரு. அதாவது பசி, ஏழ்மை, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வந்து துன்பத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் ஹாப்பியாகவும் இருக்க வைக்கிறதுக்கு அவர் நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அவர் யாரு அப்படின்றதா இப்போ சொல்ல போறாரு. Bapuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. Men and women and even little children come out of their little shells and become India's soldiers of freedom. In India, today we are making history, and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. ஸோ பாப்புஜி அப்படின்றவர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி தான் அவர் இந்த லெட்டரில் இந்திரா காந்திக்கு வந்து எழுதியிருக்காரு. ஸோ பாப்புஜி வந்து ப்ரிசனில் தான் இருக்காரு. ஆனாலும் வந்து அவரோட மெசேஜ், அந்த மேஜிக் வந்து எல்லாரோட இந்தியாவில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸை வந்து திருடிக்கிச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து லிட்டில் சில்ட்ரன்லேருந்து, ஆண்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து எல்லாரும் அவங்களோட சிறிய கூட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து இந்தியாவின் சுதந்திரத்துக்காக வந்து போராடுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இது எல்லாமே பாப்புஜியால் மட்டும்தான் முடியும். இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஒரு வரலாறை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து உனக்கும் எனக்கும் வந்து இதை வந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு தருணம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த போராட்டத்துல கலந்து கொள்ற வாய்ப்பும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. If we are to be India's soldiers, we have to respect India's honor, and that honor is a sacred trust. It is no easy matter to decide what is right and what is not. One little test I shall ask you to apply whenever you are in doubt. Never do anything in secret or anything that you would wish to hide. For the desire to hide anything means that you are afraid, and fear is a bad thing and unworthy of you. Be brave and all the rest follows. So நம்ம வந்து இந்தியாவினுடைய போராட்டத்துல கலந்துக்கிற அந்த சோல்ஜர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல வந்து இந்தியாவோட பெருமைகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மதிக்கணும். அண்ட் அந்த பெருமைகள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை மேலதான் வரும். ஸோ இது வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியா வந்து தீர்மானிக்க முடியாது. உனக்கு நான் ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் வந்து உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு எப்பவுமே வந்து தயக்கமா இருக்கும்போது, டவுட் வரும்போது ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, எதையுமே வந்து மறைச்சு செய்யாத, எதையுமே வந்து மறைச்சு பண்ண விரும்பாத. நீ எதையாவது மறைச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது வந்து நீ வந்து ரொம்ப பயத்துல இருக்க, எதை பத்தியும் பயப்படுற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பயம் உனக்கு தேவையில்லாதது. எப்போதுமே தைரியமா இருந்தா எல்லாமே உன்னை பின்னோக்கி வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. You know that in our great freedom movement under Bapuji's leadership, there is no room for secrecy or hiding. We have nothing to hide. We are not afraid of what we do or what we say. We work in the sun and in the light. Even so, in our private lives,
Let us make friends with the sun and work in the light and do nothing secretly. And if you do so, my dear, you will grow up a child of the light, unafraid and serene and unruffled, whatever may happen. ஸோ இந்த ஃப்ரீடம் மூமெண்ட், அதாவது இந்த சுதந்திர போராட்டத்தில் பாபுஜிக்கு கீழே, அவரோட லீடர்ஷிப்க்கு கீழே நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து சீக்ரஸிக்கோ ஹைடிங்கோ, அதாவது எந்த விஷயத்தையும் மறைச்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்கள் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து எதை பேசுகிறோம், எதை செய்கிறோமோ அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நாங்கள் வந்து சன்னுக்கு கீழே, லைட்டுக்கு கீழே தான் எப்போதுமே வேலை செய்கிறோம். ஸோ ஈவன் நம்மளோட ப்ரைவேட் லைஃப்ஸ், அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப்பில் கூட நம்ம வந்து எப்போதுமே வந்து இந்த சன்னோட, இந்த லைட்டோட நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து எதையுமே வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீ இந்த மாதிரி வந்து எதையுமே வந்து மறைச்சு செய்யாம ரொம்பவே வந்து வெளிச்சத்துலேயே எல்லாத்தையுமே செய்தனா, எந்த பயம் இல்லாம செய்தனா, நீ வந்து எப்போதுமே எதை பத்தியும் பயப்பட மாட்ட, எது நடந்தாலும் பயப்படாம ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் அண்ட் போல்டா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. I have written a very long letter to you, and yet there is so much I would like to tell you. How can a letter contain it? Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India's service. With all my love and good wishes, your loving father. ஸோ நான் வந்து உனக்கு ரொம்ப பெரிய லெட்டர் எழுதியிருக்கேன், ஆனாலும் நான் இன்னும் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு லெட்டரில் நான் எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? குட்பாய் என்னோட சின்ன குழந்தையே, நீ வந்து ரொம்ப வந்து ஒரு தைரியமான ஒரு சோல்ஜராக இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நீ வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை வந்து முடிக்கிறாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதாவது தான் வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போதும் தன்னோட பெண்ணும் வந்து அதே மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு போராளியா ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஃபாதரோட அந்த விருப்பம். அதுக்காக தான் அவர் வந்து பிரிசன்ல இருந்தாலும் தன்னோட பெண்ணை வந்து லெட்டர்ஸ் எழுதி எழுதி தயார்படுத்தினாரு ஒரு தைரியமான ஒரு பெண்மணியா வாழ்றதுக்கு. So about the author paranga, Jawaharlal Nehru was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after independence. He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi ji and served India as Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. He is considered to be the architect of the modern Indian nation state, a sovereign, socialist, secular and democratic republic. He was also known as Pandit Nehru, while many Indian children knew him as Uncle Nehru. ஸோ ஜவஹர்லால் நேரு பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து நம்மளோட இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்திஜியோட லீடர்ஷிப்க்கு கீழே அவர் வந்து பங்கெடுத்துட்டு இருக்காரு. ஸோ 1947லேருந்து 1964 அவர் இறக்குற வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ மாடர்ன் இந்தியாவை வந்து உருவாக்கின ஒரு ஆர்கிடெக்டாக அவர் பார்க்கப்படுறாரு. அண்ட் அவரை வந்து பண்டிட் நேருன்னு கூப்பிடுறாங்க. பட் இந்தியன் சில்ட்ரன் வந்து அவரை அங்கிள் நேருன்னு சொல்லி செல்லமாக அழைக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற கிளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். படித்து யூ ஹாவ் டு மெமரைஸ். அண்ட் தென் ஏல வந்து பாருங்க 1 or 2 sentencesல எழுதுகிற ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இருக்கு. டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் தீஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். அண்ட் பியில் வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்கு. இதுவும் டேக் அ ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட். And then C exercise பாருங்க, match the words with correct synonym and antonym from the table. So இங்க வந்து words இருக்கு. So இந்த வேர்டோட கரெக்ட் சினோனிம் என்ன, ஆன்டோனிம் என்னன்றதை மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வைட் அப்படின்ற வேர்டு இருக்கு. இந்த வைடோட கரெக்டான சினோனிம் வந்து ப்ராட், ஆன்டோனிம் வந்து நேரோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை மேட்ச் பண்ணணும். வெரி ஈஸி, யூ கேன் ட்ரை ஆன் யோர் ஓன். நெக்ஸ்ட் வந்து டி பாருங்க, ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் ஃபேக்ட். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒப்பீனியன்னா என்ன, ஃபேக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பீனியன் அப்படின்றது என்னன்னா, அது வந்து ஒருத்தரோட ஃபீலிங் ஆர் தாட், அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து என்ன ஃபீலிங் வச்சுருக்காங்க, என்ன ஐடியா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒப்பீனியன். ஃபேக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ப்ரூவ்டு டு பி ட்ரூ. இது ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அதுவும் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து ஃபேக்ட்.
ஸோ இதில் வந்து நம்ம எது ஒப்பீனியன் எது ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். On your birthday, you have been in the habit of receiving presents and good wishes. ஸோ இது வந்து ஃபேக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து presents and good wishes அவங்க பர்த்டே அன்னைக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்ட். I have liked my talks with you. ஸோ இது வந்து அவர் வந்து அவரோட பெண்ணோட பேசுகிற அந்த டாக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒப்பீனியன். The best way to find what is wrong and what is right is by discussing. இதுவும் வந்து ஒப்பீனியன் தான். A letter can hardly take the place of a talk. ஸோ ஒரு பேசுகிற ஒரு இடத்த வந்து லெட்டர் வந்து எடுக்கிறதுன்றது ஒரு ஹார்ட்லி கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் வந்து ஒப்பீனியன் தான். For the desire to hide anything means that you are afraid. ஸோ நீ ஏதாவது ஒன்று மறைக்கணும்னு நினச்சேன்னா அப்போ நீ பயப்படுற, இதை பற்றி பயப்படுறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுவும் வந்து ஒப்பீனியன் தான். ஸோ ஒப்பீனியன்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். பட் ஃபேக்ட்ன்றது எப்போதுமே உண்மையாகவே இருக்கும். அதுதான் ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் தெர் இஸ் அ ரீடிங் டாஸ்க். இதில் வந்து இன்னொரு லெட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த லெட்டரை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்குற கொஷன் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து டூ இட் ஆன் யோர் ஓன். இப்போ எப்படி நான் உங்களுக்கு அந்த லெட்டரை ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பேராகிராஃபாக இந்த லெட்டரில் இருக்கிறத படிச்சுட்டு அண்ட் இதுலேருந்து கேட்டிருக்கிற கொஷனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் தென் வில் கோ டு ரைட்டிங் டாஸ்க். டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி ஹைஃபன் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதணும். அதுதான் வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் இஸ் டெவலப்பிங் த ஃப்ரேசஸ் இன்டு ஃபுல் சென்டென்சஸ் அண்ட் தென் இன்டு அ மீனிங்ஃபுல் கோஹரண்ட் பேராகிராஃப். ஸோ ஹிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரேசஸாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபுல் சென்டென்சஸாக நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபாக அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். டெவலப்பிங் ஹிண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிண்ட்ஸை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் பேசேஜை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஹிண்ட்ஸை படிக்கும் போதே அது என்ன ஸ்டோரின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். If the events in the passage are in present tense, write the story in past tense. ஸோ அந்த ஹிண்ட்ஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டோரியை வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அரேஞ்ச் த மேட்டர் இன் 2 or 3 பேராகிராஃப்ஸ். ஸோ ஒரு 2-3 பேராகிராஃப் வர மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும். கிவ் அ சூட்டபிள் டைட்டில். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேயே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு டூ இட் ஆன் யோர் ஓன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸை வந்து நல்லா படித்து அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எழுத போகிறோமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருந்தா பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அப்புறம் இந்த நீங்கள் எழுதுகிற இந்த டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேராகிராஃப்ஸை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ். ரைட் அ மீனிங்ஃபுல் பேராகிராஃப் யூஸிங் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோ. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மகேஷ் செலிப்ரேட்ஸ் 14th birthday, an old age home, family friends, informs home in advance, delegates task, friends buy things necessary, arrives home early, decorates place, balloons, color papers, inmates gathered, cuts cake, sings song, claps, distributes cakes, expresses his feelings, gets blessings, offers things, bedsheets, footwear, etc. Needed fun, entertainment, happy and content. ஸோ இந்த ஹிண்ட்ஸ் படித்ததுலேருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் அப்படிங்கிறவர் அவரோட 14th பர்த்டேவை ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமில் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் அவர் முன்னாடியே வாங்கிடுறாரு. எல்லாரும் வந்து ஹோம்க்கு வராங்க, அந்த இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க, அப்புறம் கேக் கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பர்த்டே சாங் பாடுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, கேக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.
அவரோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறாரு, எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்குறாரு, அப்புறம் பெட்ஷீட்ஸ் ஃபுட்வேர் இது எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக அவரோட பர்த்டே இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி சென்டென்ஸாக எழுதுறதுன்னு பாருங்கள். இங்கே வந்து செலிப்ரேட்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். Mahesh celebrated his 14th birthday in an old age home with his family friends. This is the first sentence. Next, he informed the old age home in advance and delegated all tasks to his family and friends. Next, his friends bought things necessary to celebrate the birthday party. They arrived home early and decorated the place with balloons, color papers, etc. Full stop. Next, the inmates of the old age home were gathered and they cut the cake by singing a birthday song, and they all clapped while Mahesh cut the cake. Next, he distributed cakes and expressed his feelings to all the inmates of old age home. He got blessings from them and then offered things like bed sheets, footwear, etc. needed for the inmates of the old age home. It was really a fun-filled and an entertainment on Mahesh's birthday. Mahesh felt happy and content. So இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு 2 பேராகிராஃபாக நம்ம எழுதணும். இதுதான் வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 7th யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் லெசன் அண்ட் தென் வொக்காபுலரி நம்ம இதில் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுங்கள், எல்லா எக்ஸசைஸும் ஃபினிஷ் பண்ணுங்கள், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணுங்கள். It will be helpful for you to write your exams, and if you have any doubts you can comment me. I'll clarify your doubts. Thank you for watching this video.